வணக்கம் மக்களே, நான் உங்கள் சத்யா. நம்ம கத்திரி செடியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பயங்கரமாக வந்து இந்த மாதிரி கொழுந்தெலாம் வந்து தொங்கி தொங்கி போய் எல்லா கத்திரியும் வந்து பார்த்திங்கன்னா சொத்தையாக தான் இருக்குது. அந்த சொத்தையெல்லாம் வந்து நானும் பறித்து பார்த்துட்டு விட்டுட்டேன். இப்போ எங்கள் அம்மா வந்து அதை எப்படியாவது பறித்து திரும்ப அந்த செடியெலாம் பார்க்குறது நல்லா பயங்கரமாக இருக்குதுங்க. எல்லாம் வந்து ஒரு 4 அடி அந்த மாதிரி இருக்குது. செடிலாம் நல்லா பயங்கரமாக இருக்குது. ஆனால் காய் தான் பிடிக்க முடியும். யார் பார்த்தாலும் என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில. மழையில் கார்த்திகை மாதம் கத்திரிக்காய் எம்மாத்திரம் பறிக்கணும், என்ன பண்ணணும், பூச்சி தொல்லை தாங்கல, புழு தொல்லை தாங்கல, மாத்திரை மருந்து வாங்கின்னு வந்தாக்கா அவனும் நல்ல மருந்து கொடுக்க மாட்டானுவான். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருவோம் கத்திரி. அழகாக புல்லு பூண்டு இல்லாமல் உழவு ஓட்டி இப்போ இருந்த இதுக்கு நான் ஒரு உழவு ஓட்டலாம் தான் பார்த்தேன். உழவு ஓட்டுற கூலி கூட கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஓட்டலை. காய் மட்டும் நல்லா காய்ச்சிதுன்னு வச்சுக்கிமா. இப்போ காய்ச்சது மானத்துக்கு ஒரு உழவு ஓட்டிருப்பேன் நான். காய்ச்சி தாண்டா இருக்கும். மழை வந்து வேணாம் போட்டு அது என்ன பண்ணுறது? மழை வந்து வேணாம் வைக்கிற சங்கு காய் சங்கு வைக்க நீ சொல்லு. மாடு கண்ணு செனை பிடிக்குது. கண்ணு போடாதுக்கு போய் செனை பிடிக்குமா? நீ கதை சொல்லு. அதை போல் மாடு காய் காய்க்காததுக்கு சங்கு பிடிக்குமா? கொல்லியில் பிடிச்சிது. மழை வந்து பூரா இறங்கிடுது. அது என்ன பண்ண முடியும்? இந்த செடியில் மட்டும் எப்படிம்மா பூக்குது? அது பூச்சி இல்லை. அதுலனா ஆகட்டும். இந்த இதில் பாரு, இது அந்த செடி தான். அது வேற, இது வேற ரகம். அங்கே பாருமா, செடிக்குள்ள பூ இருக்குது, பிஞ்சுக்குது. ஆனால் பக்கத்து செடியில் பாருங்கள் ஒரு பூ கிடையாது. பக்கத்து செடியில் அப்படியே பாருங்கள் ஒரு பூ கிடையாது. இது வேற ரகம். மக்களே நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி குட்டாங்கொல்லி பிடிச்ச மாதிரி செடி இருக்குது. இந்த மாதிரி செடியில் மட்டும் வாங்கி நடுங்க ரகத்தில். அதுதான் கத்திரிக்காய் நல்லா மிக சிறப்பாக இருக்குது. நான் ஏமாந்து போய் நாங்கள் கத்திரி நாற்று பாலூர் பண்ணையில் சொல்லிவிட்டு இந்த கடலூர் மாவட்டம் பாலூர் பண்ணையில் போய் வாங்கி வந்து தான் நடுவோம். விதை விட்டு இந்த வாட்டி நாங்கள் ஆர்வக்கோளாவில் ஓட்டி சரி நம்ம போயிட்டு நாற்றா வாங்கி நட்டுக்கணும். அந்த ஆள் என்ன சொன்னார், நாங்கள் 40 வருஷமாக தான் விற்கிறோம். அந்த ஆள் 40 வருஷமாக நான் கத்திரி நாற்று வந்து விற்றுன்னு இருக்கேன், எல்லோரும் கொடுத்துன்னு இருக்கேன்னாரு. 40 வருஷமாக கொடுக்குறாள் என்ன மாதிரி கத்திரி நாற்று கொடுக்கணும் சொல்லுங்கள்? அருமையான கத்திரி நாற்று கொடுத்து மக்கள் விவசாயம் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக வந்து கத்திரி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அந்த ஆள் வேறு ஏதோ பல வகையான ரகத்தை கொடுத்துட்டு காயே காய்க்க மாட்டேது. பிஞ்சு வேறு என்ன வேறே தெரில. அது முதல்ல காய்க்க மாட்டேங்குது. செடி ரகம் பயங்கரமாக இருக்குது. இதே வந்து பக்கத்தில் நட்டுக்கிறாங்க. பக்கத்தில் வந்து என்ன 2 நட்டுக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், அது அந்த மாதிரி குட்டாங்கொல்லி பிடிச்ச மாதிரி இருக்குது. செடி நோய்பட்ட மாதிரியே இருக்குது. நல்லா பார்த்துங்க இந்த செடியை. இதில் எம்மா பூ இருக்குது பாருங்கள். இதில் எம்மா பூ இருக்குது பாருங்கள். செடிக்குள்ளே பூ இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது. இந்த ரகம் பேர் என்ன ரகம்னு தெரில. இங்கே பாருங்கள் பக்கத்தில் அப்படியே பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள் ஒரு பூ கூட இல்லை பாருங்கள். அப்படியே பாருங்கள் பார்த்துங்க. அது மாதிரி கத்திரியில் வந்து அந்த மாதிரி ரகம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் ஒரு பூ கூட கிடையாது. அந்த மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாற்றுல ஏமாந்துட்டோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு தொல்லை தாங்க முடியல. வேலை செஞ்சு பார்த்துட்டு நானும் சீனை விட்டுட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் கத்திரியில் வந்து இது மாதிரி நட்டோம். நட்டோடனே 1 to 1 நாள் கார்த்திகை மாதம்லாம் 5000 போடலாம், 4000 கிடைக்கும். நாங்கள் என்ன கிடையாது, செலவு பண்ண தான் மிச்சம். ஒன்றும் கிடைக்கல. வாழையே போட்டு தான் கூட நிறைய. ஏன்னா காற்று அடித்து ஊந்துருவேன்னு பார்த்தேன். எல்லாம் வாழையே போட்டு வந்துருப்பேன்.